ராமகிருஷ்ணா மாட்டு ரோட்டில் வரக்கூடிய தெரு இன்றைக்கி திடீர்னு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே சிஎம்ஆர்எல் ஒர்க்கு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்கு கீழே கூட இந்த 4 வீடுக்கு கீழே தண்ணல்லாம் போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, ஸ்டடியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு 2 மணி நேரமாக அந்த மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் ஒரு 20 அடிக்கு உள்ள 15 அடி சந்து எங்களுது. அதில் தரையில் சில ஹோல்ஸ் உருவாகி அதுலேருந்து இந்த பாலைவனத்தில் ஊற்று தண்ணி பீச்சிக்கிட்டு மேலே வர மாதிரி ஒரு ப்ரௌன் கலரான ஒரு கூழான ஒரு மண் வந்து அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்குது, தரையில் ஸ்ப்ரெட் ஆகுது. வர 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 கொஞ்சம் ஜாஸ்தியாகி அப்படியே இதுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க இந்த இது வரைக்கும் எங்கள் தெரு வழியாக தான் எல்லா வண்டிகளும் ஒரு 3 மாதமாக போயிட்டு இருந்தது டைவர்ஷனில். இப்போ பிளாக் பண்ணி யாரையும் போக விடாமல் பண்ணியிருக்காங்க. இப்போ மழை வேறு வந்திருக்கு, காற்று அடிக்குது. ஆனால் உடனே அட்டன் பண்ணுறதா அவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்திருக்கு. ஏன்னா எங்களுடைய வீடுனுடைய தரையெல்லாம் ரோடுக்கு அலைன்மெண்ட் அந்த லெவலில் தான் இருக்குது. அதனால் இது அதிகமாக ஆகி வந்து அது நம்ம வீட்டு உள்ளே வந்துடுமோ, அது ஏதாவது பாதிக்குமோ. ப்ளஸ் நாங்கள் எங்களுடைய மூமெண்ட் வெளியில் கடைக்கு போகிறதோ இதுக்குமே போக முடியுமாங்கிறது இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு தான் போகணும். மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவதி ஆகிருக்கு. எல்லாம் ஆவணம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இது எல்லாருக்குமே தெரிவிங்க. தேங்க்ஸ். இந்த தெருவில் மொத்தம் வந்து 2 சைட்லேயும் 20 ஒரு 40 வீடு இருக்குது. அந்த தெரு கடைசி வழியாக தான் வந்து சென்ட் ஜான் ஸ்கூல்லேருந்து வண்டிங்கள்லாம் வந்து மெயின் ரோடுக்கு போயிருந்தது. ரொம்ப நாளாக ரொம்ப ஓவர் டிராஃபிக்காக தான் இருந்தது. இப்போ அவங்கெல்லாம் எப்படி போகிறாங்க, என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒன்றும் தெரியல. கண்டிப்பாக ஜனங்களுக்கு கஷ்டம்தான். வேலை மாட்டுக்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த சிஎம்ஆர்எல் 1-2 ஆளுங்களை நான் இது ஒரு நட்பில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது சில இடங்களில் நாங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த மஸ்ட்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த அழுக்கு மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து மேலே தள்ளிடும். நாங்கள் உள்ளே உடனே கான்க்ரீட் பண்ணி அதை பிளாக் பண்ணிவிடுவோம். போக நின்றுடும். அதனால் ஒன்றும் பயம் இல்லை. மேல் அளவுலேயும் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் போக என்ன செய்யணும்னு நாங்கள் மேலிடத்துலேருந்து எல்லாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டுருக்காங்க, ஆவணம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அது இன்றைக்கி நைட்டு நாளைக்கு தான் நிலைமை தெரியும். இது சம்மந்தமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ கார்பரேஷனோ எல்லாருக்குமே அவங்க கவனத்தை கொண்டு வந்து இது இம்மிடியேட்டாக அவங்க எச்சரிக்கையாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நல்லது தான் தோணுது. அதாவது நடந்து சுற்றி டிராஃபிக் பாதிக்கிறது மட்டும் இல்லை, மற்றவங்க இங்கே உள்ளவங்களுக்கு என்ன வாழ்க்கை சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மெயின் ரோட்லேயும் ஒரு பெரிய வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது. பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருக்குது. ஒரு 2-3 ஷாப்ஸ் இருக்குது. ஆப்போசிட்லேயும் ஹோண்டா ஷோரூம் இருக்குது. இந்த பக்கம் டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது. தேங்க்ஸு. ஏதம்மா? ஆமாம். இல்லை நான் வந்து வெடிப்பு ஆரம்பிக்கும் போது பார்க்கல. நான் உள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு வெளியில் வந்து பார்க்கும்போது இந்த பேரிகேடு போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது எல்லாருமா இந்த அந்த ஹோல் வழியாக நம்ம எப்படி வந்து இந்த பார்க்கிலெல்லாம் ஃபவுண்டன்ஸில் தண்ணி அடிக்குமோ அந்த அளவில் அப்படியே பதன்னு அழகாக ஒரு பார்க்கறதுக்கே ஒரு காட்சியாக இருந்தது. அந்த மண் வந்து களிமண் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் தெருமக்கள்லாம் பார்த்துருக்காங்க. போக தான் அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, ரியாக்ஷன் என்னங்கிறது தெரியும். பாலசுப்ரமணியம்னு பேர். நான் இந்த தெருவில் 3வது வீட்டில் இருக்கேன். மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கேன். நன்றி. தேங்க்ஸ்.